லாஸ்ட் vlogோட கன்டினியூஷன் தான் இது. விளக்கு வைக்கும்போது கீழே வந்து ஸ்டெயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக வாழை இலையை கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அப்பம் செய்கிறதுக்கு பச்சரிசி ஊற வச்சுருந்தோம். அதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே தேங்காய், ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் வெள்ளைப்பாகும் எடுத்து அதையும் நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து அரைச்ச மாவு ரெடியாக இருக்குது. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்பம் சுட்டு எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பொரி உருண்டைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து சூடாகவே இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்போ மாவுலேயே கொஞ்சம் பணியாரக்கல்ல பணியாரமும் சுட்டு எடுத்தாச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி. அதுக்கப்புறமா நம்ம விளக்கு வந்து சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே அவ்வளோ க்ளீனாக நல்லா சூப்பராக புதுசு மாதிரி ஆயிடுச்சு. எல்லா விளக்கையும் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு எல்லாமே தொடச்சி எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் ஈரத்தோடு நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற முடியாது அப்படிங்கிறனால எல்லாம் ரெடி பண்ணியாச்சு.